முதல் தடவை கடை ஆரம்பிக்க ஜீவா கொடுத்தவங்களோட பணம் இருக்குல்ல, அதை சொல்லாம எடுத்துட்டாங்க. இப்ப யார்கிட்ட எடுக்கிறீங்க? அப்படி எல்லாம் யார்கிட்ட இருந்தோ பணத்தை எடுக்கிறாள் நாங்க கிடையாது. ஒரு நல்ல விஷயம் சொன்னா அதை கூட குறை சொல்லி தான் பேசுவீங்களா? பாருங்க அங்கிள் எப்படி பேசிட்டு இருக்காருன்னு. அமைதியாக்கிறேன்பா. மனோஜ், அப்பா சொல்ற மாதிரி அதுக்கு நிறைய செலவாகும்ல. அதுக்கு தான் ஒரு பார்ட்னர் ஒருத்தர் சேர்த்திருக்கேன். பார்ட்னரா? யாரு? ரோகிணி ஃப்ரெண்ட் மகேஸ்வரி. அன்னைக்கு கூட ஒரு நாள் பார்த்தேனே. அவங்களோட ஹஸ்பண்ட் தான். ஓ. அவர் ஏற்கனவே வேற பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என் கூட சேர்ந்து ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் தான் முழுசா காசு போடுறாருமா. ஆல்ரெடி இந்த பிசினஸ்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கறதுனால டீலர்ஸ் எனக்கு தெரியும். நம்ம ஷோரூமுக்கு நல்ல பேர் இருக்கு. அதனால கூட சேர்ந்து அவர் கூட ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்தாலே போதும். ஓ அப்படியா? நல்ல விஷயம்டா. ஆண்டி, நான் மகேஸ்வரியோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசி பார்ட்னர் ஆகணும்னு சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு பிரான்ச் இருந்தா நமக்கும் நல்லது தானே. இந்த மாதிரி ஷோரூம்லாம் எத்தனை பிரான்ச் இருக்கோ அவ்வளவுமே வேல்யூ. அப்புறம் நமக்கு நிறைய ஸ்டாக் சேர்றது, அப்புறம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விக்காம இருக்கிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராம இருக்கும். ஆமா ஆமா, ஒண்ணுமில்லாம வந்தவதானே நீ. அப்ப இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். நல்லதே பேச மாட்டியா? இந்த பார், நல்ல விஷயம் சொல்லும் போது அவன் மனசு நோகிற மாதிரி ஏன் பேசுற? ரோகிணி, மனம் வச்சு தனியா இருக்கிற வரைக்கும் எந்த வேலையும் உருப்படியா செய்யல. ஆமாமா, கிடைக்கிற வேலையும் விட்டுட்டு தானே அப்படி வருவான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் தொழில காலூனி நீ தனியா பிரான்ச் ஆரம்பிக்கிறது ரிஸ்க் தானே ஆகும். இந்த மாதிரி யாராவது கூட சேர்ந்து பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்பா மலேசியால பெரிய பிசினஸ் மேன் போய் சொல்லி வீட்டுக்குள்ள வந்தவளாச்சே. அப்ப நீ இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். இதுக்கு இந்த பூ கட்டுறவளே பரவாயில்ல, ஏதேதோ டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கா. தேவையில்லாம ஏன் உங்க மீனா வளர்த்துட்டு இருக்காங்க? அப்புறம் யாவாய் சும்மா இருக்காது. ஏங்க, நான் அவளை நல்ல விதமா தானங்க சொன்னேன். இதுக்கு பேர் நம்ம வஞ்ச புகழ்ச்சி. விஜயா, நீ எப்ப யார புகழுவ யார தூக்கி போடுவேன்னு எனக்கு தெரியாது. இப்பத்துக்கு மீனா பத்தி பேசுறேன். ரோஹிணி ஒரு நல்ல விஷயம் சொல்லி